Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவ்வளோ விஷயத்துக்கு காரணம். நித்திலன் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபில்ம் மேக்கர். எப்படின்னா அந்த நுவான்சஸ் வந்து பிடிப்பார் அவர். அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. ரொம்ப கூலாக ஒரு வீட்டில் உட்காந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்பார் அவர். நான்லாம் எங்கே இல்லை அதெல்லாம் வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு கம்போசிங் வந்து அது பார்க்கும்போது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன். அது அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அது நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராட்சசன் முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டைப் காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு விமனைசரா அந்த மாதிரின்னு. ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கால் கூட எனக்கு வரல. அந்த மாதிரி படங்களும் நான் பண்ணலை. ஒரு படத்துலையும் நீ ஒரு மாதிரி இருக்கிற அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா சல்யூட்னு ஒரு படத்தை அவர் ரீமேக் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் சார் சல்யூட் நான் பண்ணியிருந்தேன். சல்யூட் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா? எந்த ரோல் அப்படின்னு சார் அந்த மெயின் விக்டிம் அந்த முரளின்ற கேரக்டர். அரே பகவான், இட்ஸ் வெரி பிக் சேலஞ்ச் டு ஐடென்டிஃபை யூ அப்படின்னாரு. முடிஞ்ச பாருங்க குரங்கு பொம்மை. ஏன்னா யூஆர் யங்ஸ்டர்ஸ். ஒரு டைரக்டர் எப்படி அவங்களோட எழுத்து மூலியமா விளக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த எழுத்துக்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து உருவம் கொடுக்க வைக்கிறதுன்றது உண்மையில எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக தான் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா சேது சாரம் இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அவர். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராட்சசனுக்கு அப்புறம் நிறைய உமனைசர் கேரக்டராக எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு ஆர்டிஸ்ட்டை டைப் காஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வன்மம் தான் அது ஆக்சுவலாக. மகாராஜா அப்படின்ற ஒரு படம் மிகப்பெரிய இப்போ ஒரு ஹிட் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ரோலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அந்த படத்துலையும் ஒரு ஆன்டகனிஸ்டாக வந்து சூப்பராக கலக்கியிருந்தீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த ஒரு படமாக இருந்துச்சு மகாராஜா. இப்போது அதுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு. அதாவது நம்ம என்னதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலுமே படங்கள் வந்து ஓடுனா மட்டும்தான் நாமளும் கவனிக்கப்படுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லிட்டு நான் ஒரு 70 படம் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பிச்சைக்காரன், ராட்சசன் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகுது. மலையாளங்கள் படத்தில் இந்த நாயாட்டு, ஜனகணமன, அப்புறம் சவுதி வல்லேக்கா, சல்யூட், இந்த மாதிரி படங்கள்லாம் அதான் நாங்கள் என்னதான் மேன் ஆஃப் த மேட்சாக இருந்தாலுமே டீம் ஜெயிச்சாதான் இட்ஸ் அ ரியல் விக்ட்ரி. ஸோ மகாராஜாவில் என்னுடைய போர்ஷன் ஒரு சின்னதாக இருந்தாலுமே கவனிக்கப்படுது, பேசப்படுது, பாராட்டப்படுது. ஸோ படங்களுடைய வெற்றி தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது. ஆனால் நிறைய படங்கள் ஆன்டகனிஸ்டாகவும் பண்ணியிருக்கீங்க, கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக காமெடியனாகவும் பண்ணியிருக்கிறேன். அது நீங்கள் ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம். ஆமாம், ஆரஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் குலே பகவாலின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் பானிபூரின்னு ஒரு வெப் சீரிஸ், பாலாஜி டைரக்டர் பாலாஜி வேணுகோபாலுடைய முதல் வெப் சீரிஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் காமெடியனாக தான் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் உங்களோட கெரியர்னு எடுத்து பார்க்கும்போது ஆன்டகனிஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக ஒரு பெரிய மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் விக்கிபீடியா செக் பண்ணும்போதே நிறையா படங்கள் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அந்த லுக் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, ஒரு சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சார், ஒரு டிஃப்ரெண்டான. ஆனால் மலையாளத்தில் ஒரு படத்தில் கூட நான் ஆன்டகனிஸ்டே கிடையாது. மலையாளம் படத்தில் ஒரு படத்தில் கூட நான் ராட்சசன் முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டைப் காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு விமனைசரா அந்த மாதிரின்னு. ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கால் கூட எனக்கு வரல. அந்த மாதிரி படங்களும் நான் பண்ணலை. நான் பண்ண நாயாட்டாகட்டும், சல்யூட்டு, ஜனகணமன, சவுதி வெள்ளக்கா, அப்புறம் அந்தகாரா, அப்புறம் காக்கி படம்னு ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே வந்து அந்த விமனைசர்ன்ற அந்த ஒரு போர்ஷனே கிடையாது. ஸோ அதான் சரி, ஒவ்வொரு படத்துலையும் பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுத்துட்டே இருக்கீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறையா வெரைட்டி காமிக்கிறீங்க. இந்த படத்துலையும் சரி. ஸோ இந்த படத்துலையும் ஒரு ஆன்டகனிஸ்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னதுமே முந்தைய படங்களில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இதில் வந்துடக்கூடாது, அந்த பாடி லாங்குவேஜ் இதில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் புதுசாக என்ன மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க சார்? அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க். ஹோம்ஒர்க் அப்படின்றது ஒன்றும் இல்லை. எப்படியும் முன்ன படத்துக்கு இந்த படம் வேறு, முன்ன இருந்த ரோலும் இதுவும் வேறு. ஸோ அதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறதுன்றதுக்கு பேர் அது நம்ம அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோங்க ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு? அதுக்கு நம்ம தேவையில்லையே. ஏன் நம்மளை வந்து காசு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வெரைட்டியாக பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு இயக்குநர்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம வந்து எப்பவுமே காப்பாற்றுறோம். மகாராஜான்னு வரும்போது வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் இன் மகாராஜா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? மகாராஜா ஃபர்ஸ்ட் ஷாட்டு இது அனுராக் காஷ்யப் கூட தான். அது கரெக்டாக சீன் எப்படி உங்களுக்கு பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க. அது அந்த வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஆமாம் 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 அப்படி தான் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது.
ஸோ எனக்கு அனுராக் காஷ்யப் சார்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்களுக்கு நான் தீவிர ரசிகர். ஸோ அவரை எப்பவுமே எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளுக்கு இந்த மாதிரி படங்களுடைய இயக்குனரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு மீட் பண்ணி என்ன வாய்ப்பு கேட்கணும் அப்படின்றது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மீட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசை. ஆனால் அது நம்ம இருக்கிற ஏரியாலே வந்து ஒரு வந்துட்டார் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். அவர் கூட ட்ராவல் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சார் அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஹைஸ்ட் பண்ணுற ஒரு சீன், அதுக்கப்புறம் படத்தில் வந்து இன்னொரு இடத்துல சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பீங்க. லைக் அவரே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கன் எடுத்து போலீஸ் எல்லாம் சுட போவீங்க. ஸோ அந்த சீனோட மேக்கிங்ஸ், இந்த 2 சீனோட மேக்கிங் பற்றி சொல்ல முடியுமா சார்? அது ரொம்ப ஹெவியான இருந்தது. அது நாங்கள் பண்ணும்போது அது என்ன ஸ்டோரின்லாம் எனக்கு பெருசாலாம் தெரியாது. எனக்கு என்னோட போர்ஷன் வரைக்கும் கேட்டு அதுக்காக நான் இம்ப்ரோவைஸ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டலாக அந்த கம்போசிஷன் பார்த்திங்கன்னா அனல் அரசு சார் தான் பண்ணது. அவருடைய ஜூனியர் வந்து மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் டோட்டலாகவே அந்த கன் ஷாட் கம்போசிங்லாம் பண்ணது. அதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப விருப்பமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த சரவண சுபாய் சார் இருந்தார், ஒரு சிட்டிசன் பட இயக்குனர். அதுக்கப்புறம் அபிராமி மேடம், அப்புறம் அந்த கியூட் அந்த இவங்க 2 பேருக்கும் அந்த குழந்தை, விஜய் சேதுபதி சார் உண்மையில பார்ன் ஆர்டிஸ்ட் அப்படின்னுவாங்களா, அந்த குழந்தைலாம் அதுதான் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தது. அப்புறம் விஜய் சேதுபதி சார். ஸோ இது விஜய் சேதுபதி சார் கூட நான் பண்ணுற 3வது படம். இது ஆரஞ்சு மிட்டாய், செக்கை சிவந்த வானம், அப்புறம் இது. ஸோ அந்த கம்போசிங்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளான கம்போசிங். ஏன்னா படத்தோட டேர்ன் அதுதான். ஒரு இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவ்வளோ விஷயத்துக்கும் காரணம். ஏன்னா அது இப்போ நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அந்த போர்ஷன் தான் அது. என்னுடைய போர்ஷன்றது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது. ஏன்னா அந்த இடத்துல அந்த பாதிப்புக்கு காரணம் லீடு அப்படின்னு நம்ம நினச்சி அதை நம்ம அதுலேருந்து வர்றது தான் அந்த படம் முழுக்குமே. அதனால் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். அந்த சீக்வன்ஸில் ஓவரால் அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிறது, அந்த கன் ஷாட்டு, அப்புறம் ஒரு அரெஸ்ட், இது எல்லாமே. ஆனால் நித்திலன் சார்கிட்ட வரும்பொழுது அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? லைக் ஒரு ஆக்டரா, லைக் ஒரு டேரக்டர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படி என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க? நித்திலன் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபில்ம் மேக்கர். எப்படின்னா அந்த நுவான்சஸ் வந்து பிடிப்பார் அவர். அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ராட்சசனில் சிரிச்சதுக்கும் இந்த ட்ரெய்லர் கட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, அதில் சிரிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த அதை வேணும் அப்படின்னு கேட்பார் அவர். அந்த ஒரு விஷயம் எப்பவுமே நித்திலன் கிட்ட. அது எப்படின்னா நார்மலாக இப்போது நம்ம காலங்காலமாக பார்த்தது என்னென்னா, ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சு கட்டி போட்டு அட்டூழியங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து எப்படி பயங்கரமாக ஒரு இருக்கும். இது அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அது வீட்டுக்குள்ளே போகுது, அழகாக சமைச்சு சாப்பிட்டு, அது அது பார்க்கும்போதே அது அது இப்படி தாண்டா அப்படின்னு. இப்போ நம்ம முனிக்குன்னு ஒரு படம், நம்ம இங்கிலீஷ் படம் பார்த்தீங்களான்னு தெரில, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க டீமோடில் இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு லேடி கொண்டுடுவாங்க. ஸோ அந்த லேடி இருக்கிற இடம் தெரிஞ்சு அதில் ஒரு 4 பேர் போவாங்க. 4 பேர் போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம இறங்கி செவரேறி குதிச்சு அது மாதிரிலாம் இல்லாமல் சைக்கிளில் வருவாங்க. 4 பேரும் சைக்கிளில் வந்து கதவை திறந்து நேராக உள்ளே போயிட்டு அந்த எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீன் பண்ணும்போதும் அதை விட இது வந்து ரொம்ப இன்னும் கூலாக இருந்தது. ரொம்ப கூலாக ஒரு வீட்டில் உட்காந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்பார் அவர். நான்லாம் எங்கே இல்லை, இதெல்லாம் வைக்கிறது இல்லை, சமைக்கிற பொருளாம் இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்போசிங் வந்து அது பார்க்கும்போது இட்ஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அது நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராட்சசனுக்கு அப்புறம் நிறைய உமனைசர் கேரக்டராக எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அந்த ரோல் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வாண்டடாக அவாய்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து ஒரு சின்னதாக அப்படி ஒரு பிட் இருக்குது அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சா, அது வேணாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்? இல்லை, நான் கேட்டேன், நான் நித்திலன் கேட்டேன் ஆனால் அது அப்படி இருக்காதுண்ணா இது அப்படின்னா, இது வேற அது வேறண்ணா அப்படின்னா நானும் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் இருந்தாலும் நித்திலன் மேலே இருக்கிற அபார நம்பிக்கை அது வந்து எனக்கு நித்திலனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நாளை இயக்குனர்லேருந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். எனக்கு ராட்சசன் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளை இயக்குனரில் சீசன் 2, இவர் சீசன் 3 நினைக்கிறேன். ஆமாம், சீசன் 3. நமக்கு அவங்க கூட அந்த ட்ராவல் ஆகும்போது அவங்களும் நம்மளை விட்டு கொடுத்துட மாட்டாங்க.
அவங்களும் நம்மளை டைப் காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இப்போ உதாரணமாக நம்ம சங்கர் சார் படம் இந்தியன் 2 பண்ணியிருந்தேன். இந்தியன் 2 பண்ணும்போது இந்த ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். ஒரு நெகட்டிவ் கவர்மெண்ட் ரிவீல் பண்ணல, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் கேட்குறேன், சார் இந்த மாதிரி தெலுங்கில் பண்ணிட்டுருக்கீங்களா சார் அப்படின்னும்போது, ஆமாம் கேம் சேஞ்சர் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னும்போது, அப்போது அதில் நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ரோல் இருந்தது, இந்த மாதிரி ஒரு விமனைசர் ரோலு டீமில் சொன்னாங்க. அவங்கள நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சும்மா வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை டைப் காஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வன்மம் தான் அது. ஆக்சுவலாக தொடர்ந்து ஒரே ரோலை ஒரு ஆளுக்கு கொடுக்குறதுன்றது, அவர் நடிக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு பலதரப்பட்ட வெரைட்டி ரோல் தான் கொடுக்கணும். எதுக்கு நம்ம அதுவே கொடுக்கணும்னு தான் நான் கொடுக்கல, வேணும் நான் வேற ஏன்னா சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னார் அவர். அனுராக் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் ஹிந்தியில். ஸோ அவர் கூட நமக்கு ஒரு காம்பினேஷன் சீன் இருக்க போகுது அப்படிங்கும்போது அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? லைக் என்ன விஷயங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? நிறைய அவர் பேசுறது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் நிறைய உலக சினிமாக்கள் நிறைய பார்க்குறவர். முக்கியமாக என்னுடைய மலையாள படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தார் அவர். அதுலேயும் பர்டிகுலராக அவர் என்னென்னா, நான் படம் பண்ணது தெரியுது, அவரே சொன்னார், இட்ஸ் வெரி பிக் ஸ்ட்ரெயின் உன்னை வந்து ஒரு படத்துலையும் நீ ஒரு மாதிரி இருக்கிற அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, நான் பண்ண ஒரு படத்தை அவர் ரீமேக் பண்ணுறார் மலையாளத்தில். மலையாள படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தார் அவர். சல்யூட்னு ஒரு படத்தை அவர் ரீமேக் பண்ண போகிறேன். நான் சொன்னேன், சார் சல்யூட் நான் பண்ணியிருந்தேன் சார். சல்யூட் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா, எந்த ரோல் அப்படின்னு? சார் அந்த மெயின் விக்டிம் அந்த முரளின்ற கேரக்டர். அரே பகவான், இட்ஸ் வெரி பிக் சேலஞ்ச் டு ஐடென்டிஃபை யூ அப்படின்னாரு அவர். அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் என்னுடைய எல்லா மலையாள படங்களும் பார்த்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் நாயாட்டு பார்த்தேன்னு சொன்னார், அப்புறம் ஜனகணமன பார்த்தேன்னு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அவரோட மேக்கிங் வந்து ஒரு கொரில்லா டைப்பில் இருக்கும். அது நீங்கள் கேங்ஸ்டர் வாசிப்பூர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவர் சிங்கிள் ஷாட் அந்த மாதிரி, அவரோட தேவ்தி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி விருப்பப்படுற ஒரு ஈரானிய டைப்லலாம் படம் எடுப்பாங்க இல்லையா, அது இருக்கிறது என்னவோ அதை வச்சு அவர் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கர் அவர் ஆக்சுவலாக. ஸோ விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி இது 3வது படம் அவர் கூட. ஸோ ஆரஞ்சு மிட்டாயில் கொஞ்சம் காமெடியானா ஒரு நெகட்டிவ் ஷேடெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருப்பீங்க. அப்படியே மகாராஜில் வரும்போது ஒரு ஆன்டகனிஸ்டாக இருக்கும்போது என்ன விஷயம் சொன்னார் விஜய் சேதுபதி சார்? அவரும் இதே தான் சொன்னார், இன்னும் திருப்பி இதே ரோல்ன்றீங்களா அப்படின்ட்டார் சார். அப்படின்னா நல்லா இருக்கும், இது பண்ணுங்க, அந்த மாதிரி இருக்காது, ஆனால் இதில் கொஞ்சம் இருக்கும், மற்றபடி இது வேற இது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். நீங்கள் கொஞ்சம் கேரக்டராக, ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் டிமாண்டு, ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு தான் சொன்னார் அவர். சார் கம்மிங் டு அடுத்தது நிறையா பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியன் 2. ஸோ நீங்கள் வந்து ஒரு தீவிரமான ஒரு கமல் சார் ஒரு ஃபேன், ஒரு பக்தன், ஒரு கமல் சாருக்கே ஒரு அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது? ஆமாம், நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் அப்படின்னா கமல் சார், அந்த ட்ரக்குக்கு நான் அடிக்ட்னு சொல்லியிருக்கேன் நான். இன்னைக்கு இந்தியன் 2ல நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சு சார் அது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீம் கம்? ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்மளுடைய காத்திருப்பு, எத்தனையோ ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் கமல் சார் ஃபேன். அது அப்படியே ஃபேன் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு இண்டஸ்ட்ரி வரும். இது வரைக்கும் நான் அவரை நேராக பார்த்ததில்லை. இது வரைக்கும் அவரை நேரானா எங்கன்னா ஒரு மேடையில் ஒரு வாட்டி எங்கேயோ பார்த்தேன் நான். இந்த மாதிரி தான் பார்த்தே தவிர நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் இது வரைக்கும் அவர்கிட்ட பார்க்கல. ஒரே ஒரு வாட்டி நம்ம சந்தானபாரதி சார் அவருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இந்த மாதிரி அடிக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாடுன்னா. அப்போ ஒரு வாட்டி ஃபோன் பேசினேன் அவர்கிட்ட, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி. அப்போது நான் அவர்கிட்ட சொல்லலை, நான் இந்தியனில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை, சார்கிட்ட சொல்லலை. அதே ஒரு டபுள் தமாக்கா தான் அது. அது எப்படி சொல்கிறது, ஈவன் சங்கர் சாரும் மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக, ஒரு கனவு இயக்குனர் தான். அண்டு மை இன்ஸ்பிரேஷன் கமல் சார். என்ன சார் நேரில் மீட் பண்ணியிருப்பீங்க? இல்லை மீட் பண்ணல, நான் மீட் பண்ணல, இந்தியில் மீட் பண்ணல. இல்லை நான் அவர் கூட எனக்கான சீன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல சார், ஐயோ இவ்வளோ கிட்ட போய் பார்க்காம வந்து. இப்போல்லாம் வருத்தப்படுறதுல கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன், கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்லதாக தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஸோ உங்களோட கெரியர் எடுத்து பார்க்கும்போது லைக் 12 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 2009 ஆன்வர்ட்ஸ் 15 இயர்ஸ் ஆகும். 15 இயர்ஸ் ஆக போகுது. 70 ஃபிலிம்ஸ் கிட்ட படங்கள் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்குது சார் இந்த ஒரு ஜேர்னி? அதுதான் ஜேர்னின்னு சொல்லிட்டீங்களே, இன்னொரு இதில் ஜேர்னி, பயணங்கள் முடிவதில்லைன்ற மாதிரி. we have to travel it, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ காத்திருப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய எப்படி சொல்கிறது, இன்னும் என்னை தேனி பத்தலை நமக்கு.
நமக்கான பர்ஃபார்மன்ஸ்க்கான தீனி பத்தல, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய தீனி போடுற இயக்குனர்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்லை, இன்னும் இப்போ பசி ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு சின்ன சின்னதாக தான் கிடைக்குது. ஸோ ஒரு ஹோல் மூவி நம்ம ஹோல்ட் பண்ணுற ஒரு முழு மூவியை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இன்னும் வரவில்லை. அதான் அதுக்காக தான் காத்திருக்கிறது, வேற ஒன்றும். நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் என்ட்ரி ஆகும்போது ஒரு கனவோட என்ட்ரி ஆகிருப்பீங்களே, அதில் பாதி இப்போ நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, பாதியில் நிறைவேறல, கொஞ்சம் தான் நிறைவேறி இருக்கு. ஒரு 20% தான் நிறைவேறி இருக்கும், இன்னும் 80% மீதி இருக்கு. என்ன சார் அந்த மீதி 80% அப்படிங்கும்போது லைக் சினிமாவில் லைக் என்ன மாதிரி ஒரு இல்லை, எனக்கு என்னென்னா நிறைய லாங்குவேஜில் பண்ணணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகள்லையும் நம்ம நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஏன்னா பல தரப்பட்ட இயக்குனர்கிட்ட வேலை செய்யும்போது இன்னும் நல்ல ஒரு நடிகனாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேறு இப்போ 3 லாங்குவேஜில் பண்ணிகிட்டு இருக்கேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு. அடுத்தடுத்து லாங்குவேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. மலையாள படங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மலையாள படத்துக்கு இங்கே நல்ல ஒரு வரவேற்பு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிடச்சிட்டு இருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? மலையாள சினிமாஸையும் நம்ம மக்கள் வரவேற்கிறாங்க அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குது சார்? அதுதான் சொல்கிறேன், மலையாள சினிமாஸ் இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம ஆயுதத்தை வச்சு நம்மளே போட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா குணான்ற ஒரு படத்தை நமக்கே காட்டி விட்டு அது மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு அது. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ் படமே வந்து பார்த்தீங்கன்னா குணான்ற ஒரு படம் அந்த பாட்டு இல்லைன்னா அந்த படமே நம்ம இல்லை அது. ஸோ அந்த மஞ்சுமேல் பாய்ஸோட மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்துக்கு குணாவுடைய சாங்ஸ் அது பேருதவியாக இருந்திருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் சார் பார்க்குறீங்க? லைக் நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் அங்கே போய் மலையாள சினிமாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். அது எப்படி சொல்கிறது, அங்கேயும் ஆக்ஷன் சொல்லணுன்னு நம்ம நடிச்சாகணும், எல்லா இடத்துலையும் ஆக்ஷன் சொன்னோன்னு நடிச்சாகணும். அங்கே டேரக்டர் என்ன வேணும்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு மொழியாக மாறும். அப்புறம் சில கல்ச்சராக சில விஷயங்கள் இருக்கும். சில வார்த்தைகளுக்கு சீரியஸ் இருக்கும், சில வார்த்தைகளுக்கு அங்கே சீரியஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் ஆர்ட் தான் அது. ஸோ எப்படி சொல்கிறது, அது இப்போ நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு தமிழ்நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் ஓட்டணும், கேரளாலையும் ஆல் ஓவர் இந்தியாவில் டிரைவர் தான் அது. அதே மாதிரி ஐம் ஆக்டர் ஃப்ரம் தமிழ்நாடு தானே தவிர மற்றபடி எல்லா இடத்துலையும் ஐம் ஆக்டர் தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மலையாள சினிமாஸ் ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. மலையாள இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும். இல்லை, மலையாள இண்டஸ்ட்ரி ஏன் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, மலையாள இண்டஸ்ட்ரியில் கூப்பிடும்போது நம்ம இங்கே இண்டஸ்ட்ரியில் ஒரு மரியாதை கிடைக்கும். மற்ற இடத்துல கூப்பிட்றத விட மலையாள இண்டஸ்ட்ரியில் கூப்பிடும்போது இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நமக்கு வினோத் மலையாளம் பண்ணுறான்ப்பா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, அது மற்ற லாங்குவேஜில் பண்ணும்போது விட மலையாளத்தில் கூப்பிட்றாங்க. மலையாளத்தில் அவங்க யதார்த்தமாக கலைஞர்களை அவங்க எடுப்பாங்க, யதார்த்தமாக நடிக்கணும்னுங்களை தான் அவங்க பண்ண முடியும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்க அப்படி கூப்பிடும்போது இங்கே டோட்டலாகவே நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஸோ ஒரு டேரக்டர் உங்ககிட்ட வந்து கதை சொல்கிறாரு, கதை சொன்னதுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் பற்றி ஃபுல்லாக ஒரு நரேஷன் கொடுத்துருப்பாரு. அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எப்படி நம்ம வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான R&D எல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க? ரிசர்ச் அண்ட் இப்போ ஒரு ரோல் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ரோல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அதோட டீட்டெயில் கொஞ்சம் கேட்டு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் டாக்டரா இல்லை ஒரு ப்ரைவேட் டாக்டரா, முதல்ல இந்த 2 வேரியேஷன்ஸு, இந்த 2 வேரியேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் ஒருவேளை அதில் எதனா ஸ்பெஷலிஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கப்புறம் வர டெலிவரி எல்லாம் அதே மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் டாக்டரோட டெலிவரி எப்படி இருக்கும், ஒரு ப்ரைவேட் டாக்டரோட டெலிவரி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம நேராக பார்த்துருக்கோம், நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம் இல்லையா. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் R&Dன்றது அது ரொம்ப பெரிய வார்த்தை. அது R&Dனா பர்டிகுலராக யாரையாவது நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் சொல்கிற அந்த ஏதாவது ஒரு படங்களை பார்த்தோ இல்லை வேறு எதுனா ஒரு ஆளை நம்ம ஒர்க் பண்ணி இல்லை அந்த பர்டிகுலர் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த R&D எல்லாம் இது வரைக்கும் அது நடக்கலை எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் சார்? டேரக்டர்ஸ் ஆக்டரா இல்லை டேரக்டர்ஸ் ஆக்டர், அதை தாண்டி வேறு எந்த பேச்சுமே கிடையாது. டேரக்டர் சொல்கிற கேட்குற ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அதை ஓகே பண்ணுவீங்க சார்? எனக்கு அந்த ரோல்ஸ் எனக்கு அந்த ரோல் பிடிச்சிருக்கணும் முக்கியமாக. அது பிடிச்சிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அது எவ்வளோ டியூரேஷன் வருது அதை பற்றி அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு போர்ஷனில் நீங்கள் தலையாட்ட சொன்னால் கூட அது எவ்வளோ சென்சிபிளாக இருக்குது, அது எவ்வளோ இன்டென்ஷனாக இருக்குது அப்படின்றது
நான் பார்த்து தான் இது பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. மலையாள படங்களும் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படங்கள், பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள். அங்கே கிடைக்கிற வரவேற்பு எப்படி சார் இருந்துச்சு? அங்கே ஏன்னா இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வந்தீங்கன்னா நம்ம பையன் அப்படின்றது இருக்குது. அங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே இங்கேருந்து வர ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிற அவங்க கொண்டாடி தீக்கிறத வேற. அங்கே இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு அதர் லாங்குவேஜ் ஓப்பன் ஆச்சு. ஸோ ராட்சசனில் நடித்த ஒரு அப்படின்ற அந்த ஒரு மரியாதை நிறையவே இருந்தது. மலையாளம் தாண்டி தெலுங்கு படங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆப்ரேஷன் ராவணன் அப்படின்ற ஒரு படமும் இருக்கு. அதை தாண்டி இன்னும் ஒரு சில படங்கள். ஆமாம், சைனா பீஸ்ன்னு ஒரு படம். சைனா பீஸ்ன்னு ஸோ எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஆப்ரேஷன் ராவணன் ஜூலை ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 27 பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஜூலை ரிலீஸ் ஆகுது. சைனா பீஸ் செப்டம்பர் தேர் பிளானிங். அதுல என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, என்ன எதிர்பார்க்க? ஆப்ரேஷன் ராவனில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், தெலுங்கானா அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக பண்ணியிருப்பேன். அது ஒரு சஸ்பெக்ட் ரோல் அது. அண்டு சைனா பீஸில் ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் சார். அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? ஆமாம், இருக்குது. இப்போ நயன்தாரா மேடம் கூட ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், மண்ணாங்கட்டின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு படம், காண்பது அறிவு அப்படின்னு. அதுக்கப்புறம் கணேஷ் சாத்தையா இயக்குனர், பேச்சுலர் படத்தோட கோ டைரக்டர். அவர் கொடுவான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப ஒரு நம்ம எப்படி ஒரு ஐயப்பனும் கோஷியும் பேட்டர்னில் ஒரு அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு மூவி. படம் பேர் கொடுவா. அதில் நான் ஆன்டகனிஸ்டாக பண்ணியிருக்கேன். நிதின் சத்யா தான் அதில் ஹீரோ. அதுக்கப்புறம் விழா நாயகன் ஒரு படம். அதோட ஹீரோ சிபி, நம்ம மாஸ்டரில் வந்தார் இல்லையா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, அவர் தான் ஹீரோ. ஆமாம், ஒரு பகவான் கிருஷ்ணா தான் இயக்குனர். விழா நாயகன் ஒரு படம். ஸோ இப்படி போயிட்டுருக்கு நிறைய படங்கள். ஆமாம், விஜய் ஆண்டனி சார் காண்பது அறிவுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது 3ஆவது படம். ஃபர்ஸ்ட் நான் படம் பண்ணேன், பிச்சைக்காரன். இதோ இப்போ காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கமிங் டு மகாராஜா, இந்த ஃபுல் படமும் பார்க்கும்போது லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் அந்த படத்தில் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆச்சு, எவ்வளோ பிடிச்சது சார் மகாராஜா? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா முதல்ல அது இட்ஸ் பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே. அது ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எப்படியெல்லாம் உங்களை ஜட்ஜ் பண்ணவே விடாமல் பண்ண ஒரு, ஏன்னா நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அங்கே முடிஞ்சிருச்சு. அதோட கேஸ்டிங்கும் அதே மாதிரி கேஸ்டிங். ஏன்னா கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் படங்களில் இருக்கும்போது தான் நமக்கு நிஜமான ஒரு ஃபன் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது நம்ம மீட் பண்ணுற ஆளுங்களாம் நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அவர் ரொம்ப சாதாரணமாக இருப்பார், பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பார். சாதாரண ஒரு ஆளாக இருப்பார், பார்த்தீங்கன்னா அவர் தாங்க இந்த ஹாஸ்பிட்டலோட டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமாக ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா, இவர் தாங்க இந்த ஏரியா தாதா அப்படி. ஸோ இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட வாழ்க்கை ஏன் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது இருக்க ஆளுங்களே கிடையாது. அவங்க வேறு மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு படங்கள்லையும் கேஸ்டிங் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு. அது பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். நம்ம அதில் நடித்த இப்போது சிங்கம்புலி சாராகட்டும், நடராஜா சாராகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம அதில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்விஸ்ட்டாக இருக்கும். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேயோடைய தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பார் அவர். இந்த படங்கள் தமிழ் மக்கள் கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு படம் மகாராஜா. நித்திலன் சாரோட ரைட்டிங்கை தான் நிறைய பேர் பாராடிட்டு. அவரது குரங்கு பொம்மை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. முடிஞ்ச பாருங்க குரங்கு பொம்மை. ஏன்னா யூஆர் யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த குரங்கு பொம்மை பாருங்க. ஏன் ஒரு டைரக்டர் எப்படி அவங்களோட எழுத்து மூலிமா அதை அவங்க அதை விளக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். உண்மை குரங்கு பொம்மையும் அதே மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே. அது அந்த எழுத்துக்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை உருவம் கொடுக்க வைக்கிறதுன்றது உண்மையில எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சேது சாரும் இதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அவர். அதுக்கு டைலாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு பொண்ணுக்கு அப்பாவா, அந்த பொண்ணு நல்லா திட்டுவார் அவர். அப்போது மம்தா மோகன்தாஸ் மேடம் கேட்பாங்க, ஏன் இப்படி எல்லாத்துக்கும் இப்படி சொல்கிறேன்னு. இல்லை மேடம், அப்பாவுக்கு அதில் பெருமை தான் மேடம், என் பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அது
ஒரு சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அது பொண்ணை திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னை விட என் பொண்ணுக்கு அறிவு இருக்குது அப்படின்றது அந்த அப்பா வந்து ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை தூரத்தில் இருந்து பார்க்கறது அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளே. அது அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி சார். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த ராட்சசன் 2, முண்டாசுபட்டி 2 எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியலா என்ன சார் வரப்போகுதா இல்லையா, அதை பத்தி டாக்ஸ் இருக்கா? இல்லைங்க, நமக்கு அதை பற்றி என்ன தகவலும் தெரியாது. ராட்சசன் 2 அதை பற்றி ராட்சசன் 2 கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்பராஜன் செத்தாச்சு, கிறிஸ்டோவரும் செத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன கதைன்னு தெரில. ஏன்னா அது ராட்சசன் 2 பற்றி ராம் சார் இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னது கிடையாது. முண்டாசுபட்டி 2 எனக்கு தெரியல. சார் தேங்க்யூ ஸோ மச். எனவே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.